தேர்வர்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு அப்படின்னும் சொல்லலாம். அதாவது 40,000 பணியிடங்கள் இந்த நிதியாண்டிலேயே நிரப்பப்படும் என்பதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு பட்ஜெட்ல நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கார். அதாவது கடந்த 4 ஆண்டுகள்ல மொத்தமாக 78,882 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு என்று அந்த புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காரு. அதுல குறிப்பாக 57,016 பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலமாகவும் டிஆர்பி, எம்எஸ்ஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி போன்ற இந்த தேர்வாணையம் தேர்வு வாரியங்கள் மூலமாக நிரப்பப்பட்டிருக்கு. அதே மாதிரி அரசு துறைகள்ல நேரடியான நியமனங்கள் மூலமாக மொத்தமாக 21,866 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. எனவே ஒட்டுமொத்தமாக கடந்த 4 ஆண்டுகள்ல 78,882 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த புள்ளி விவரத்தை சொல்லிட்டு இந்த நிதியாண்டிலேயே 40,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கார். எனவே இந்த நிதியாண்டுல அதிகமான ஆள் சேர்ப்பு, அந்த காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான தேர்வுக்கான அறிவிப்போ அல்லது அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான நோட்டிபிகேஷன் இதெல்லாம் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதுல ரொம்ப முக்கியமாக ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில இருக்கக்கூடிய அந்த தேர்வுகள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 போன்ற இந்த தேர்வுகளுக்கு வெளியாகக்கூடிய பணியிடங்கள் போதுமானதாக இல்லை. ஏன்னா அதற்கான ஆஸ்பிரன்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு என்பதற்கான அந்த கன்சர்னை நிறைய தேர்வர்கள் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதை பூர்த்தி செய்யும் விதமாக பணியிடங்கள் அதிகரிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இந்த அறிவிப்பு மூலமாக வெளியாக இருக்கு. நிறைய அதிருப்திகளையும் தேர்வர்கள் வெளியிடுறாங்க. ஏன்னா அந்த பணியிடங்களுக்கான அறிவிப்பு எண்ணிக்கை என்பது குறைவாகவே இருக்கு. ஏன்னா நிறைய வாரியங்கள், இப்போ ஆவின், இபி இந்த மாதிரியான வாரியங்களோட பணியிடங்களும் கூட டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பப்படும் என்று சொன்னதுனால பணியிடங்கள் ஒவ்வொரு தேர்வுக்குமே அதிகமாக வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு தேர்வர்கள் கிட்ட அதிகமா இருக்கு. ஆனா முந்தைய ஆண்டுகள்ல எந்த அளவுக்கான காலி பணியிடங்கள் இருக்கோ அதே எண்ணிக்கையில தான் இப்பயும் டிஎன்பிஎஸ்சி வெளியிடுற தேர்வுகளுக்கான எண்ணிக்கை இருக்கு. இது அதிகரிக்கப்படணும், அந்த வாரியங்கள் அந்த அமைப்புகளோட பணியிடங்கள் எல்லாம் சேர்க்கப்படணும் என்பதற்கான கோரிக்கைகளை தொடர்ந்து தேர்வர்கள் முன்வச்சிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி கிட்ட பேசும்போது தங்களுக்கு ஒப்படைக்கப்படுற அந்த பணியிடங்களை முழுமையாக நாங்க தேர்வு நடத்தி அதை நிரப்பி தர வேண்டியதுதான் டிஎன்பிஎஸ்சியோட கடமை. ஆனா தங்கள்கிட்ட அந்த பணியிடங்கள் எதுவும் ஒப்படைக்கப்படல, அது சார்ந்த கடித போக்குவரத்து எல்லாம் நடந்துட்டு இருக்கு என்றுதான் டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து நமக்கு தர ஒரு விளக்கமாக இருக்கு. எனவே இப்ப 40,000 பணியிடங்கள் இந்த நிதியாண்டிலேயே நிரப்பப்படும் என்ற அந்த அறிவிப்பின் மூலமாக அந்த நடைமுறைகள் எல்லாம் முழுமையாக முடிந்து இந்த இபி மாதிரியான, ஆவின் மாதிரியான அமைப்புகளோட பணியிடங்களும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலமாக நிரப்புறதுக்காக ஒப்படைக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.